இந்தாங்க. என்னது இது? சரக்கு. பணம் கேட்டா சரக்கு குடுக்குற? எப்படியும் சாவு வீட்டுக்கு போய் சரக்கு அடிக்க போறீங்க. அங்க போய் கண்டதையும் அடிச்சு உடம்ப கெடுத்துக்காம ஃபாரின் சரக்கு அடிச்சிட்டு போங்க. அப்ப பணம் குடிங்க, நான் தரேன். சாவு வீடு எங்கேயோ இருக்கு, இங்க எதுக்கு நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்க? இந்த ஒப்பாரி உனக்கு. என்னது? ஐயோ, ஒரு நல்ல மனச நினைச்சு அழுவுறேன்டி. இந்த நல்ல மனச நினைச்சு அழுவுறேன். ஐயோ என் தங்கச்சி. போறோம். இல்ல பரவாயில்ல, குடிங்க. என்னைக்கோ ஒரு நாள் தானே குடிக்கிறீங்க, குடிங்க. நான் என் தங்கச்சிக்காக குடிக்கிறேன், எனக்காக குடிக்கிறேன். குடிங்க குடிங்க. போறோம் போறோம். சரி சரி. புருஷன் சோகத்தை மறக்கிறதுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்குறப்பா, நீதான் உண்மையான பொண்டாட்டி. ஆமா, குடிங்க. போதும். ஏய், ஊத்துரி ஃபுல்லா ஊத்து. என்னங்க? என்னங்க? தங்கச்சி சாவுக்கு போக வேண்டாம்? தங்கச்சியா? யார் தங்கச்சி? உங்க தங்கச்சி சாவுக்கு போல? எனக்கு எங்க தங்கச்சி இருக்கா? ராங் நம்பர். நாளைக்கு போன் பண்ணுங்க. குட் நைட். அப்படி போடு. அதுக்கு தானே உனக்கு சரக்கே ஊத்தி விட்டேன். இப்ப தங்கச்சி சாவுக்கு 50,000 கேப்ப. நாளைக்கு தங்கச்சி பிள்ளைங்களா அனாதைகள் ஆயிடுச்சுன்னு அதுங்களை இங்க கூட்டிட்டு வருவ. அதுங்களை வளர்த்து ஆளாக்கணும். இதுக்காயா உன்னையும் உன் தங்கச்சியும் ஏமாத்தி இந்த சொத்தெல்லாம் புடுங்கின? ஒரு மாசம் நீ போதையிலேயே தான் இருப்ப. உன்னை தெளியவே விட மாட்டேன்டி. என்ன பொம்பளையாவோ சாவுக்கு போடாம சரக்கு ஊத்தி ஆளை மட்டையாக்கி இருக்கா? தம்பி, அந்த சதிகாரி மட்டும் அன்னைக்கு அப்படி செய்யலன்னா நான் என் தங்கச்சி சாவுக்கு வந்து ஊரே மெச்சுறபடி அவளை அடக்கம் பண்ணிருப்பையா. அவளை அடக்கம் பண்ணிருப்பேன். நடந்தது என்னன்னு தெரியாம உன்னை தப்பா நினைச்சப்பா. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேப்பா. நீயும் மறந்துட்டு என்ன மன்னிச்சிருப்பா. டேய், எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்ன பார், அந்த ஒரு வார்த்தை போதுண்டா. ஆனா ஒண்ணு, உன் பொண்டாட்டி உனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்தான்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா கதை உடைச்சிட்டு உள்ள வந்து அந்த சதிகாரிய 4 அறை விட்டுருப்பல்ல. உன்கிட்ட சரக்கு வாங்கி நானும் வச்சிருப்பேன். அன்னைக்கு கோட்டர் கடிக்காம எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? பொண்டாட்டி செத்ததை விட சரக்கு கடையில இருந்தா உனக்கு கவலையா? எப்பா அது ஒண்ணுதான் கவலையே. அப்பா அப்ப அம்மா சாவை எப்படிதான் எடுத்த? நான பிறகு எடுத்துருப்பான் பண்ணாட. அப்படிதானடா? தெரியலப்பா. தெரியலையாண்டா? அதுக்கு ஆக்சுவலி வாட் ஹேப்பன்னா, என் பொண்டாட்டி செத்துட்டான்னு கத்தி கதறி காசு வசூல் பண்ணி சரக்கு வச்சு பிளாட் ஆயிட்டம். அப்புறம் ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து பாடி எடுத்து. ஏண்டா நீ அப்பவே பொண்டாட்டி போனதை காமிச்சு வசூல் பண்ணாலா? எப்பா அதான் பொண்டாட்டி. நான் இவனுக்கு சொந்தமே இல்ல, என்ன பொணம்னு காட்டி வசூல் பண்ணிருக்கான் அந்த பண்ணாட. ஏன் அழற? எல்லாம் இருந்து என் தங்கச்சி அனாத போனமா போயிருக்கிறாளையா. ஏயா எப்ப இருந்த மேட்ருக்கு எப்ப அழுவுறது? அறிவு கிட்ட ஜடமே, எனக்கு இப்பதானே தெரியும். கரெக்ட். இது எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்டாட்டி. என் தங்கச்சி முகத்தை கடைசியா ஒரு முறை பார்க்க விடாம பண்ண அவளை பழி வாங்கணும். எப்படியே மூஞ்சில ஆசிட் ஊத்திடலான்றியா? ஏற்கனவே அவ மூஞ்சி அப்படிதான் இருக்கு. வேற எப்படி? அவ கொட்டத்தை அடக்கணும். எப்படி? என் தங்கச்சி பொண்ணுகள்ல 4 பேர்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவ திமிர அடக்கணும். அடிங்க, உன் பொண்டாட்டிய பழி வாங்கறதுக்காக இந்த வயசுல எங்கள ஒருத்தரை கல்யாணம் பண்ணி எங்க வாழ்க்கைய நாசமாக்க போறியா? உன்ன ஐயோ அப்படி இல்லம்மா. என்ன இல்ல நொல்லன்னுட்டு அதுக்கு தான் இங்க வந்து இவ்ளோ சீன் போட்டியா? ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னத்தையா கேக்கணும்? டுபுக்கு உன்ன அம்மா நீ எங்க அம்மாவோட பிறந்தோம் நினைச்சேன்னு பாக்குற, இல்லன்னா என்னைக்கு ஒன்னு சாவடிச்சிருப்பேன். மரியாதை வீட்டு விட்டு வெளில போயா. இது பாரு, நான் கேள்விப்பட்டது ரொம்ப கரெக்டா போச்சு. என்னத்தையா கேள்விப்பட்ட? நீங்களாம் பொண்ணுங்களே இல்ல, பிசாசுங்க, பொறுக்கிங்க, ராட்சசிங்க, ரவுடிங்க. இது பாரு,
உங்கள ஒருத்தரை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னுடைய பொண்டாட்டியோட கொட்டத்தை அடக்கிறது தான் என் பிளானு. பையனுக்கா? ஆமா, பையன் எப்படி இருப்பான்? பையன் மாதிரி இருப்பான். அடச்சே, அழகா இருப்பானா இல்ல உன்ன மாதிரி சுண்ணாம்பு அடிச்ச குட்டி செவரு மாதிரி இருப்பானான்னு கேட்டோம். நீ வேற, என் பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான் என்ன மாதிரி. அவன் அமெரிக்கால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கானா? கரெக்ட். உங்களுக்கு எப்படி தெரியும்? யோ இப்படி சொல்லிதாயா நம்ம ஊர் நடிகையில அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அவன் லாரி கிளீனராவோ இல்ல கார் டிரைவராவோ வேலை செய்வான். பாவன் நடிகைங்க கலை நிகழ்ச்சி நடத்தி அவனை காப்பாத்துதுங்க. ஆனா இதுங்க அது கூட லாய்க்கு இல்லையா? விடுமா, அவன் ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கான். நிஜமாவே என் பையன் அமெரிக்கால கார் டிரைவரா தான் இருக்கான். என்னது? ஐ மீன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கான். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. அதுல பாதி என் பொண்டாடிது. ஏய், அதத்தான் என் பொண்டாட்டி உங்களை ஏமாத்தி வாங்கிட்டாள. என்னது? எங்க அம்மா சொத்தை உன் பொண்டாட்டி ஏமாத்தி வாங்கிட்டாளா? ஆமாமா, அதனால தான் சொல்றேன். உங்கள ஒருத்தர் என் வீட்டு மருமகளா வந்து என் பொண்டாட்டியை நொங்கு நொங்கி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க. அவ்வளவுதானடா, வா இப்பவே போலாம். டேய் சுமாரா, என் பொண்டாட்டி கிட்ட என் தங்கச்சி குடும்பம்னு சொன்னாலே என் வாயில ஏறி மிதிக்கிறா. அதான் வாய் அமாவாசை பூசிட்டு மாதிரி செத்துட்டு இருக்குது. அறிவு கெட்டவனை உன்னை கொன்னுடுவேன். பாத்தியா பா, இவன் நம்ம மாமா பல்றவன் தான்பா. டேய், யாரா அவன் பல்றாம? அது ரொம்ப முக்கியமா? மேட்ருக்கு வாயா. எங்க விட்டேன்? அது உங்க பொண்டாட்டி வாயிலேயே ஏறி மிதிப்பாங்க நீங்கல்ல, அதுல விட்டீங்க. கரெக்ட். அதனால நீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வேற ரூட்ல வரணும். வேற ரூட்லன்னா வீட்டு பின்பக்கமா? அறிவு கெட்டவனே, உங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வேற ரூட்ல, வேற கெட்டப்ல, வேற செட்டப்ல கூட்டு போறேன். எப்படி மாமா? ஃபாலோ மீ. ஓகே. அம்மா அம்மா வந்துட்டேங்க. என்னப்பா? அம்மா இந்தங்கம்மா மாத்திரை. எதுக்கு ராஜா? படியேறிங்க வந்தீங்கல்ல, மூச்சு வாங்காம இருக்கணும்னு தான் இந்த மாத்திரை. சரி சரி சரி, வாங்கம்மா போலாம். வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தேங்க்ஸ் ரங்கா. அம்மா ஒரு நிமிஷம், இந்த மாத்திரை போடுங்க. இது எதுக்கண்ணா? சாப்பிடுறதுக்கு முன்னால போடணுமா? ஓ, இருங்கம்மா இருங்கம்மா. இதுல ஒண்ணும் கலக்கல, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க சாப்பிடுங்கம்மா. ரங்கா, இதுல ஏதாவது கலந்திருந்து அதை நீ சாப்பிட்டு உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ என்னப்பா பண்ணுவ? நான் செத்துருவோமா? நான் செத்துருவேன். உங்களுக்காக நான் சாவறத எவ்வளவு பாக்கியமா நினைக்கிறேமா, எவ்வளவு பாக்கியமா நினைக்கிறேன். இந்தாங்கம்மா மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும். சரிப்பா. இந்தாங்கம்மா. என்ன பிச்சைக்கார மாதிரி நிக்கிற? சாப்பிடல? இல்ல பாரிஜாதம், ரங்கா என்ன சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டா. ஓ அப்படியா? என்ன ஓ அப்படியான்னு சாதாரணமா சொல்லிட்டு போற? கட்டின புருஷன் ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்கார சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு போறான். இங்க பாரியா, ரங்கா இந்த வீட்ல வேலைக்காரன் இல்ல, என் புள்ள மாதிரி. அவன் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன அர்த்தம் இருக்கும்? நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, அதான் அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருப்பான். இல்ல ரங்கா? அம்மா, ஐயா உங்க கட்டுப்பாட்டை மீறி காரேத்துன்னு ஊரெல்லாம் சுத்தின்னு வந்தாரு. ஊர்லாம் சுத்தல, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த? பெருமாள் கோயிலுக்கு. எந்த பெருமாள் கோயிலுக்கு? திருப்பதியில இருக்கிற
பெருமாள் கோயிலுக்கா? இல்லடா இங்க பக்கத்துல இருக்க அந்த பெருமாள் கோயிலுக்கு. நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வர 2 கிலோமீட்டர் தானே இருக்கும். ஆனா காரு 12 கிலோமீட்டர் போயிருக்குது. அது எப்படி? கோயில சுத்தினேன். யோ கோயில நடந்து தானே சுத்துவாங்க, நீ என்ன கார்ல சுத்துனியா? அது ஊரை சுத்தி கோயிலுக்கு போனேன். ஏன் ஊரை சுத்துனீங்க? நேரா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானே. அது டிராபிக் ஜாம், அதனால ஊரை சுத்தி. ஏமா என்னது இது அநியாயமா இருக்கு? கார்ல போறதுக்கு கூட எனக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா? ஐயா, உங்களுக்கு உரிமை இருக்கிறதுக்காக நீங்க காரை எடுத்துட்டு போய் தப்பான இடத்துல தப்பு பண்ணிட்டு சிக்கல்ல மாட்டீங்கன்னா அம்மா தானே கட்டு போவாங்க. இல்ல அம்மா பேர் தானே கட்டு போவோம். ஆ. இந்த ஊர்ல அம்மாவுக்கு தனி மதிப்பு தனி மரியாதை இருக்கு. இந்த ஊர்ல மாரியம்மாவுக்கு பதிலா பாரியம்மாவை தானே தெய்வமா கும்பிடுறாங்க. எப்போடா? நான் பார்த்ததே இல்ல. அப்போ இந்த ஊர்ல அம்மாவுக்கு மரியாதை இல்ல, மதிப்பு இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேவலமா பாக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? டேய், நான் எப்படா அப்படி சொன்னேன்? நீங்க சொன்னதுக்கு அதுதானே அர்த்தம். அம்மா, உங்க பேருக்கும் இந்த வீட்டுக்கும் பங்கம் வரக்கூடாதுன்னு தான் அவரை நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். அப்படி நான் சொன்னது தப்புனா உங்க கால்ல இருக்கிற செருப்பை எடுத்து என் தலையிலேயே அடிங்கம்மா, அடிங்கம்மா, இருப்பா இருப்பா. டேய், அவ எங்கடா செருப்பு போட்டு நிக்கிறா அடிக்கிறதுக்கு? ஷோ ஷூ கூட போட்டுக்கலையாமா நீ? யோ வாய முடியா ரங்கா. அம்மா. இந்த ஆளு 10 கிலோமீட்டர் எங்க சுத்தினாருன்னு சொல்ற வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடு. சரிம்மா.